எத்தனை பேருக்கு கிட்ஸ் வச்சுட்டு ட்ரெயின் ஏற முடியல, பஸ் ஏறி போக முடியல, லக்கேஜ் தூக்கிட்டு கிட்ஸை வச்சுட்டு மேனேஜ் பண்ண முடியலன்றவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு பலினோ காரில் நாங்கள் வந்து பெட் மேக்கிங் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து கிட்ஸ் வச்சுருக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இது இப்படி தான் அவுட்கம் இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பெட் மேக்கிங் வந்து நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நாங்கள் வந்து மதுரைக்கு நாங்கள் ட்ரிப்பு பிளான் பண்ணோம். மதுரைக்கு ட்ரிப்பு பிளான் பண்ணும்போது வந்து எங்கள் பசங்களை வந்து கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னும்போது வந்து கொஞ்சம் கஷ்டம். பஸ்ஸில் ட்ரெயின்லலாம் ஏறுறோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். அதனால் நம்ம பெட்டு வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சீட்டை வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு பெட் மேக்கிங் மாதிரி பண்ணி நம்ம கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். இது இப்போது பிளான் பண்ணுற ஐடியா இல்லை. இது வந்து நாங்கள் கிட்ஸ் சின்னதாக இருக்கும்போதே யோசிச்சுருந்தோம். ஆனால் எங்களால் அப்போது வந்து பண்ண முடியல. அப்புறம் கிட்ஸ் கொஞ்சம் பெருசாக ஆக கண்டிப்பாக நம்மளால் ஒரு 7 ஹார்ஸ் 8 ஹார்ஸ் 10 ஹார்ஸ்லாம் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாது. அப்போது இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு பெட் மேக்கிங் வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாங்கள் டிக்கியை கிளியர் பண்ணிவிட்டு சீட்டை வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு பெட்டு கொண்டு வந்து போட்டுட்டோம். ஸோ பெட்டு போட்டுட்டு உங்களுக்கு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு ஃப்ளாட் சர்ஃபேஸ் கொண்டு வரதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் தேவைப்பட்டதுன்னா உங்கள் லக்கேஜஸ் எல்லாம் கீழே வச்சிடலாம். லக்கேஜஸ் அண்ட் தென் ஏதாவது பில்லோஸ் வேணும்னா சப்போர்ட்டுக்கு அதையும் வச்சுக்கலாம். ஸோ அதை வச்சுட்டிங்க அப்படின்னா தாராளமாக ஒரு பெரிய அடல்ட் இல்லைன்னா 2 அடல்ட் ஆர் ஒரு அடல்ட் 2 கிட் தாராளமாக படுத்துட்டு வரலாம் பலினோவில். இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து உட்காந்து வரணும், இடையில உட்காரணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதுவும் பாசிபிள். ஒரு சீட்டை மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுட்டு கிட்ஸ் இந்த சைட் போட்டுட்டு வச்சுட்டு வரலாம். ஏன்னா ஃபுல்லாக 8 ஹவர்ஸும் அடல்ட்டால் படுத்துட்டு வர முடியாது இல்லையா? ஸோ நான் வந்து என் கிட்ஸோடு போயிருந்தேன். என் ஹஸ்பண்ட் தான் ஓட்டிகிட்டு வந்தாங்க. நான் வந்து கொஞ்சம் நேரம் முன்னாடி உட்காந்துப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு படுக்கணும், தூக்கம் வருதுன்னு தோணுச்சுன்னா நான் என் கிட்ஸோடு போய் படுத்து தூங்கிடுவேன். இதுதான் நாங்கள் வந்து இயர்லி மார்னிங் கிளம்புன வீடியோ. காலையில் இயர்லி மார்னிங் ஒரு 4 o'clock சென்னையிலேருந்து கிளம்புனோம். என் கிட்டு தூங்கிக்கிட்டே இருந்தாங்க. அவங்கள அப்படியே தூக்கி போட்டு கூட்டிகிட்டு போயிட்டோம். ஸோ பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இந்த மாதிரி இதில் வந்து விளையாடிட்டு வராங்க. நாங்கள் கொஞ்சம் டாய்ஸு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாமே எடுத்து போட்டு கூட்டிகிட்டு போயிடுவோம். இது வந்து என் கிட்ஸோடைய ஃப்ரெண்ட்ஸ், அங்கே போன இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் இந்த பெட் மேக்கிங் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. எப்படி மேக் பண்ணீங்க, நாங்களும் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி வரோன்னு சொல்லி எங்களோட வந்தாங்க. வேறு என்ன சந்தோஷம் நமக்கு வேணுங்க? நம்ம கிட்ஸ் வந்து ஹாப்பியாக அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரதை பார்க்குறதுக்கு. நான் வந்து இது முன்னாடி உட்காந்து கேப்சர் பண்ணிகிட்ருந்தேன். நான் அவ்வளோ ஹாப்பியாக அவங்க வந்து உட்காந்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு டாய்ஸ் எல்லாம் விளையாடிட்டு பேசி சிரிச்சுட்டு வந்தாங்க. ஐ திங்க் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது குவெரீஸ் இருந்ததுன்னா என்னை கேளுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஃபீல் ஆகுது, சைட்லலாம் இடிச்சுப்பாங்களோ அடிபட்டுருவாங்களோ அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது பில்லோஸ் வச்சுக்கலாம், இல்லைன்னா கிளாத்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம். ஸோ நிறைய ப்ரொவிஷன்ஸ் நமக்கு இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வெயில் அடிக்கும் பின்னாடி அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் அந்த சன் ப்ரொடெக்ஷன்ஸ்க்கு நம்ம ஒட்டுவோம் இல்லையா, அதை கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். இல்லைன்னா ஏதாவது பில்லோஸ் நீங்கள் வந்து நீட்டாக வச்சிங்கன்னா அது கூட நமக்கு வந்து வெயில் உள்ளே வராமல் இருக்குது. நாங்கள் மோஸ்ட்டாக வந்து இயர்லி மார்னிங் அதுக்கப்புறம் ஈவினிங் தான் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். ஸோ எங்களுக்கு அதெல்லாம் தேவைப்படலை. எங்களுக்கு வந்து ஃபுல்லாக இதுதான் சந்தோஷமாக இருந்துச்சு இந்த ட்ரிப்பில். Thank you so much for watching this video. I think this will be really helpful for the parents who have kids. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எங்களை மாதிரி நியூ க்ரியேட்டர்ஸை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸோடு வரேன். தேங்க்யூ.